அண்ணாமலை வந்து தனித்து எலெக்ஷன் பாலிடிக்ஸ் அவரால் பெரிய ஃபங்க்ஷன் பண்ண முடியல கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அப்படி இருக்கும்போது எப்படி பாசிபிள் நான் கேட்கிறேன். அதன் அடிப்படையில் நான் கேட்கிறேன். அதுலதான் அந்த கட்டுரையில் அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குங்கன்னு. வெறும் பணம் மட்டுமே சாத்தியமா சார்? இந்த விஷயத்தெல்லாம் சாத்தியம் பண்ணி முடிச்சிடலாமா? பணம் மட்டும் இருந்தா போதுமா? மக்கள் செல்வாக்கு வேணும் இல்ல? மக்கள் செல்வாக்கு வேணும், பணம் மட்டும் இருந்தா போதாது, அதெல்லாம் சரிதான். ஆனா பணம் இருந்தா கூட இருக்கவும் கொம்பு செய்ய விடுவோம். ஆனா உங்களுக்கு நல்ல செல்வாக்குண்ணே அப்படின்னு அது நம்ம பார்த்துட்டு தானேங்க இருக்கிறோம். அப்படி யாராவது கொம்பு சீவி இருக்கலாம். அண்ணாமலை ஜாக்கிரதையா இருந்தா அதுல இருந்து தப்பிச்சிருவாரு. அதுக்குள்ள எல்லாம் நான் போகல. அண்ணாமலைக்கு என்று ஒரு ஃபேன் கிளப் இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். அது உங்ககிட்டே நான் அந்த கேள்வி கேட்கிறேன். இருக்கா இல்லையா? இருக்கு. சோசியல் மீடியால அவருக்குன்னு ஒரு குழு ஒண்ணு வச்சிருக்காரு. எஸ் இருக்கு. அது போக சோசியல் மீடியா இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு எக்ஸ்பர்டைஸ் அவர்கிட்ட இருக்கு. இல்லாம 3 வருஷத்துல ஒருத்தர் வந்து மேல வர முடியாது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. சோசியல் மீடியால டக்குன்னு சில கருத்துக்களை பூத்த முடியுது. அண்ணாமலை அதுல எக்ஸ்பர்ட். ஆடியோ வீடியோ எக்ஸ்பர்ட். இன்னைய தேதிக்கு அரசியல்வாதிகளே அண்ணாமலை தான்.